ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியா பிரிஞ்சி பண்ணலாமா? ரொம்ப ஈஸியா இருக்கும். சாதம் ஒண்ணோட ஒட்டாது. பசங்க ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாமே தேவையான பொருளா எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் ஊத்திக்க, பட்டை, லவங்கலாம் போட்டுருங்க. வெங்காயம் கட் பண்ணி அதில போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி கூட உப்பு சேர்த்து நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு வதங்கின பிறகு அப்புறமா பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணியும் வச்சுருங்க. பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிவிடுங்க. அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி மேலே போட்டுங்க. வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், பிரியாணி தூள் எல்லாமே நீங்கள் அதில் போட்டு ஆட் பண்ணிங்க. நான் மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா தான் போடுவேன். கடையில் வாங்க மாட்டேன். போட்டு தேவையான அளவுக்கு ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் புழிஞ்சிட்ட பிறகு அரிசி போட்டுருங்க. அரிசி போட்ட பிறகு நீங்கள் குக்கர் போட்டு வச்சுருங்க, விசில் போட்டு. நல்லா 2 விசில் 3 விசில் விட்டோடனே சாதம் பலன்னு ஒண்ணோட ஒட்டாமல் இருக்கும். பார்க்குறப்பயே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.